கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆகாய் 2வது அதிகாரம் 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க என்ன சொல்லப்பட்டீங்கன்னா 2 வித ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. முந்தின ஆலயத்திலிருந்து மகிமை வரும், ஆனா பிந்தினதாக ஒரு ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்திலிருந்து வருகிற மகிமை முந்தினதை விட பெரிதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்க குறிப்பிடப்பட்டு இருக்கிற பிந்தின ஆலயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில ஆங்கில பைபிள்ல எகோவான் குறிப்பிடப்பட்டிருக்குது, ஒரு சில ஆங்கில பைபிள்ல அடோனை குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்ப இந்த அடோனை, இந்த யாவே அப்படின்னா யாருன்னா கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதா இருக்குது. அதாவது உங்களுக்குன்னு ஒரு தேவாலயம் இருக்கு, அதுல இருந்து நீங்க மகிமையை காண்கிறீங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பிந்தினதாக ஒரு ஆலயம் வரும், அதாவது கிறிஸ்து வருவார், அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிற மகிமை இப்ப இருக்கிற ஆலயத்தின் மகிமையோட பெரியதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கல்லினால் கட்டப்பட்டு இருக்கிற தேவாலயத்துக்கு நீங்க வரும் பொழுது தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. ஆனால் காலம் ஒன்று வரும், ஆலயமே உங்களிடத்தில் வந்து தன்னுடைய மகிமையை உங்களிடத்தில் வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இங்கே ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து கூறுகிற காரியமா இருக்குது. இதன்படியாகவே கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்தார், அவர் போகிற இடமெல்லாம் நன்மை செய்கிறவராய் இருந்தார் அப்படி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம்ல. நன்மை அப்படிங்கிறதுக்கு வேதத்துல இருந்து மகிமை அப்படின்னு ஒரு பொருள் படுகிறதா இருக்குது. அப்ப நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாருங்கிற வார்த்தைய மகிமை செய்கிறவராய், அதாவது தன்னிடத்திலிருந்து மகிமையை வெளிக்கொண்டு வருகிறவராய், மகிமையை ஜனங்களுக்கு அருளுகிறவராய் இருந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கலாம்ல. இன்னைக்கு கிறிஸ்து என்னும் தேவாலயம் நமக்காக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நமக்குள்ளாகவே இருக்கிறார். அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிற மகிமை, அதாவது நன்மை நம் வாழ்க்கையை நிறைவாய் நடத்துகிறதா இருக்கிறது. எதை வச்சுங்க கிறிஸ்து தான் தேவ ஆலயம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இதே ஆகாய் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல இங்கிலீஷ் பைபிள்ல ரெஃபர் பண்ணும் பொழுதுதான் எகோவா அடோனாய் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டு இருக்குது. அந்த மொழிபெயர்ப்பின் அடிப்படையில பார்த்தோம்னா இங்க சொல்லப்படுகிற அந்த பிந்தின ஆலயம் அப்படிங்கிறது கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதா இருக்குது. கிறிஸ்து நமக்காக வந்தார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நன்மை செய்தார். அதாவது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்மை செழிப்பாய் மாற்றக்கூடிய நம்முடைய நல்வாழ்வுக்கு ஏதுவான மகிமையை வெளிப்படுத்தினார். அந்த மகிமையை நம்மளுடைய நல்வாழ்வை உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்குது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவருடைய நன்மையை பெற்று அவருடைய மகிமையில வாழக்கூடியவர்களா நாம் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.